ஒரு அழகான கிராமம். காலை வெயில் மெல்ல வயல் மேல விழுந்துச்சு. பச்சை பச்சை நெல் பயிர் காத்து அடிக்கும்போது அலை போல அசைஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த கிராமத்துல ஒரு தாத்தா, ஒரு பாட்டி, அவங்க பேர 3 பேரும் ஒரு சின்ன மண் வீட்ல சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. தாத்தா பேரு முத்து, விவசாயம்தான் அவர் வாழ்க்கை. பாட்டி லக்ஷ்மி, வீட்டுக்கும் வயலுக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி இருந்தாங்க. பேரன் கண்ணன், ஸ்கூல் படிக்கிற சின்ன பையன். ஒரு நாள் காலையில தாத்தா பேரன் கைப்பிடிச்சு வயல் பக்கம் நடந்து போனான். தாத்தா, இந்த சாதம் எப்படி வருதுன்னு பேரன் கேட்டான். தாத்தா சிரிச்சு சொன்னாரு, சாதம் கடையில பிறந்ததில்லடா, இந்த மண்ல பிறந்தது. அவங்க நடந்து போகும்போது தாத்தா நெல் பயிரை காட்டி சொன்னார், இந்த ஒரு சின்ன விதை நம்ம நிறைய நாள் உழைப்பு இருந்தாதான் சாதம் ஆகும். பேர அதை கேட்டுட்டு அமைதியா கேள்வி கேட்காம நடந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு தாத்தா கையில இருந்த மண்ணை பேரன் கையில கொடுத்தார். இந்த மண்ணை மதிச்சு பாரு, இது நம்மள காக்குது. ஆனா நம்மள மதிக்கலனா இது நம்ம கைவிட்டு போகும். அந்த வார்த்தை பேரன் மனசுல டீப்பா பதிஞ்சிச்சு. அந்த நாள் சாயங்காலம் சாப்பாடு போடும்போது பேரன் சாதம் கையில எடுத்தான். கொஞ்சம் சாதம் கீழே விழுந்துருச்சு. பாட்டி அதை பார்த்து அமைதியா சாதத்தை எடுத்து ஓரமா வச்சாங்க. தாத்தா மெல்ல சொன்னார், சாதம் கீழே விழுந்தா நம்ம உழைப்பு கீழே விழுந்த மாதிரிடா. பேரன் கண் கலங்கிடுச்சு. இனி நான் இப்படி பண்ண மாட்டேன் தாத்தான்னு